வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழத் துயிலணி மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ, அன்றி செவிடோ, அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஆண்டாள் ஒரு ஆடம்பர மாளிகையில் ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை துயில் எழுப்பச் செல்கிறார்கள். தூமணி மாடத்து, மாசற்ற வைர வைடூரியங்கள் பதிக்க பெற்ற மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய, நாற்புறமும் தீபங்கள் ஒளிர, தூபம் கமழ, நறுமணப் புகை எங்கும் வீச, துயிலணை மேல் கண் வளரும், மென்மையான படுக்கையில் படுத்துறங்கும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் என்று பாடுகிறார். 8வது பாசுரத்தில் ஆண்டாளும் அவளது தோழிகளும் துயில் எழுப்பிய பெண் கண்ணனுக்கு உகந்தவள் மட்டுமே, அவ்வளவுதான். ஆனால் 9வது இப்பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் ஞானமிக்கவளாம். உறங்கும் பெண்ணின் சிறப்பு கருதியே ஆண்டாள் அவளை மாமன் மகளே என்று சொந்தம் கொண்டாடுகிறாராம். மேலும் ஆய்வாடியில் ஒரு நெருங்கிய உறவு தனக்கு வேண்டும் என்று ஆண்டாள் விரும்பினாராம். அதற்குண்டானதான் இந்த மாமன் மகளே என்று அழைக்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும். இதைவிட அருமையாக ஒருவர் உறங்குவதை கவிநயத்துடன் கோதை நாச்சியார் தவிர வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது. ஞானமிக்க பெண் ஒருத்தியின் துயில் கூட கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று என்று நினைக்கிறார் ஆண்டாள். எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பெண் தன்னை மறந்து சிந்தனையை விட்டு சிந்தனை இல்லாமல் உறங்க முடிகிறது? அவள் அனைத்து கவலையையும் கண்ணனிடமே ஒப்படைத்து விட்டாளாம். கவலை இல்லாமல் தூங்குறாள். தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம் என்று பகவானே அருளியிருக்கிறார். மணிக்கதவும் தாழ்த்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, இப்படி பாடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டாள். அங்கு மணிகள் பதித்த கதவினை திறப்பதாக மேலும் உறங்கும் பெண்ணின் தாயிடம் சொல்லி, மாமிமாரே உன் மகளை எழுப்புவீரா, முதல்ல மணி உங்கள் கதவை திறங்க, இல்லையா அவளுடைய தாயாரை கூப்பிட்டு அம்மா உங்கள் பெண்ணை எழுப்புங்க, எழுப்பீரோ என்று சொல்லியும் அப்பெண் எழுந்து வராததால் ஆண்டாள் மிதமான கோபத்துடன், உன் மகள்தான் ஊமையோ, அன்றி செவிடோ, அனந்தலோ என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். என்னம்மா உன் மகள் செவிடா, சோம்பல் மிக்கவளா, ஊமையா என்றெல்லாம் கேட்கிறாள். எழுந்து வராதபடி காவலில் வைக்கப்பட்டுள்ளாளா என்று ஐயப்பாட்டுடன் வினவுகிறார். ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளா? ஏமம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள். இரவு, இன்பம், உன்மத்தம், கலக்கம், மயக்கம், களிப்பு, காவல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அஷ்டாட்சர மந்திரத்தின் ஆதிக்கமே இந்த ஏமப் பெருந்துயிலுக்கு காரணமாம். உறங்கும் பெண் எழும்பவில்லை என்றால் ஏற்படும் அனைத்து சந்தேக கேள்விகளையும் ஆண்டாள் முன்வைக்கிறார். கரெக்டு தானே? இந்த பாடலில் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, ஏன் இந்த பொண்ணு எழுந்து வரல அப்படின்னு அவங்களுக்கு தோன்றிய கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். அவங்க யாரை பற்றி பாட வந்திருக்காங்க? சும்மா விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க இல்லையே, நோன்பு நோற்பதற்காக, பரந்தாமனை பாடுவதற்காக வந்து எழுப்புகிறார்கள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். மாமாயன், மாயன் என்று சொல்வதை விட மாமாயன் என்று சொல்கிறார். ஆயர்பாடியில் அவன் கண்ணனாக இருந்தாலும் மா என்பதற்கு விளக்கம் திருமகள் என்று பொருளாம். மாமாயன்னா திருமகளின் நாயகன். மாதவன், திருப்பார்கடலில் உறையும் மாதவன், அவனே வைகுந்தன். பூர்ண சரணாகதியை கை கொண்டு அடைய வேண்டிய இடம் அந்த வைகுந்தமே. அவன் திருநாமங்களை சொல்லி கடைசியில் வைகுந்தம் என்கிறார். நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். உலகில் உள்ள யாவும் நிலையானவை என்று எண்ணி உலக மக்கள் மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். உலகில் உள்ள யாவும் நிலையானவை என்று தவறாக எண்ணி மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர்.
பரந்தாமனே நிலையானவன், அவனுடைய நாமம் யாவும் ஜெபித்து வழிபடுவது சிறந்தது என்று கூறுகிறார் ஆண்டாள். இப்பாசுரம் திருமிழிசை பிரான் துயிலெழுப்புவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் அவதாரம் திருமகள் அவதாரம் என கொள்ளப்படுகிறது. திருமகள் என்றால் பிருகு குலத்தில் பிறந்தவராம், பிருகு குலத்தில் அவதரித்ததாக கணக்கு. விஷ்ணு சித்தரால் வளர்க்கப்பட்டவர், வளர்ப்பு மகளவர் ஆண்டாள். அதுபோல திருமிழிசையார் ஒரு ரிஷியின் மகனாக பிருகு குலத்தில் அவதரித்தாராம். பின்னர் ஒரு வேடர் எடுத்து வளர்த்தாராம். இவர் பிரயோகப்படுத்திய இந்த சொற்கள் மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்ற சொற்கள் போலவே சொல்லாடலை, ஆண்டாள் சொல்லாடலை திருமிழிசை அவரும் தன்னுடைய பாசுரங்களில் இவ்வாறாக கையாண்டுள்ளாராம். ஆக மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று நாமும் சிறப்படைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.